25 மாவட்டத்துல கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தீவிரமா இருக்க போதுங்க. ஏன்னா, வட தமிழ்நாட்டுல நெறைய மாவட்டத்துல இப்பவே அங்கொன்றும், இங்கொன்றுமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சில இடத்துல லேசான மழை, சில இடத்துல மிதமான மழைன்னு பெய்ய தொடங்கியாச்சு. இது எல்லாமே ஒரு ஆரம்பம் தான். இனி வரும் நாட்கள் தான் மிக கனமழைக்குள்ள நம்ம போகிறோம். இதோட நமக்கு மழை முடிஞ்சிரும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பா மிக தீவிரமான மழை பொழிவு பொறுத்தவரைக்கும் ரொம்பவே அதிகமாகறதுக்கான வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டத்தில், எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும், உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி கடந்த சில நாட்களாக சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். கண்டிப்பாக மழை இருக்கு அப்படின்னு. அதே மாரி நெறைய இடங்கள்ல மழை பதிவாயிருக்கு. உதாரணமாக விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை கிடைச்சிருக்கு. புதுச்சேரி மற்றும் காரைக்கால், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு சில இடங்கள்ல பதிவாகி இருக்கிறது கடந்த 24 மணி நேரத்துல. அதே மாரி வட தமிழக உள் மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளில் பரவலாக இடி மின்னலுடன் மிதமான மழை பொழிவும் பதிவாகி இருக்கிறது. இனி படிப்படியாக இந்த மிதமான மழையும், லேசான மழையும் ஒரு மிக கனமழையாக மாறும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, எப்பங்க இது வந்து ஒரு மிக கனமழையாக மாறும்? எப்பொழுது ஒரு தீவிரமான ஒரு மழை பொழிவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிடுறோம். தமிழகத்தில் வருகிற ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு வட தமிழகம் முழுவதுமாகவே கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது எந்த தேதியிலிருந்து அப்படிங்கிறத முதலாவது தெரிஞ்சுக்கோங்க. ஜூலை 15க்கு அப்புறம், அப்ப அதுவரைக்கும் மழை இருக்காதாங்க அப்படின்னா, மழை இல்லாம கிடையாது. மழை இருக்கும். ஆனா பகுதியான மழையாக இருக்கும். சில இடத்துல பார்த்தா மிதமான மழை, சில இடத்துல கனமழைன்னு பகுதியாக ஜூலை 15 வரைக்கும் இருக்கும். எப்போ நம்ம ஜூலை 15 தாண்டுறோமோ, அதுக்கப்புறம் வர மழையெல்லாம் ஒரு தீவிரமான கனமழையா தான் இருக்கும். அதில் எந்தெந்த மாவட்டங்கள் வசமாக சிக்கியிருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம சொல்கிறோம். சப்ஸ்கிரைப்லாம் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அப்போ தான் தினந்தோறும் உங்களுக்கு மழை வாய்ப்பு பற்றி தெரிஞ்சிக்க முடியும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் எந்த தேதிகளில் மிக கனமழை வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கட்டும். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கிரும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள், இந்த 4 மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு மாலை மற்றும் இரவு நேரத்தில். அதே மாதிரி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் கனமழை தீவிரமாக இருக்கும். ஜூலை 15க்கு அப்புறம் மிக கனமழைக்கான வாய்ப்பு வட தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு இந்த ஜூலை மாதங்களில் வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் மழை பொழிவினுடைய தீவிரமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் அநேக இடங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும். ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளில் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைந்து பெரும்பாலான மாவட்டத்தில் பலத்த மழையும் வெளுத்து வாங்கிடும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி பார்க்கலாம். இங்கேயும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்பு இருக்குது. இதில் கனமழை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி இங்கெல்லாம் கனமழை வரைக்கும் ஜூலை 15க்கு அப்புறம் இருக்கும். கனம் முதல் மிக கனமழைன்னு எடுத்துக்கிட்டோன்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை புரட்டை போடும் ஜூலை 15 பிறகு. காரணம், தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அந்த நாட்களில் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்பயும் நமக்கு மழை பெய்யாமல் கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்குது. ஆனால் இந்த ஜூலை 15க்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு சுற்று மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கம் அப்போ தான் நமக்கு தெரியும். இவ்வளவு பருவமழை இன்னும் அதிகமாக இருக்க போது கூடுதல் மழை பொழிவுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். கவலையே படாதீங்க. பெய்ய வேண்டிய சராசரியான மழையை விட நமக்கு அதிகமாக தான் கிடைக்கும். அதனால் மழை குறைவாக இருக்குது, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, மழையே வர்றதில்லை அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எங்கேயும் தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டத்திற்கும் கிடையாது. அப்படியும் நமக்கு இந்த பருவமழை விட்டுவிட போகிறதும் கிடையாது. வரும் நாட்களில் கூடுதல் மழை பொழிவுக்குள்ளே தான் நமக்கு வந்து பதிவாக போகுது. இந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே பாருங்கள், எங்கு பார்த்தாலும் கனம் முதல் மிக கனமழை பதிவாகி இருக்க நம்ம பார்க்க முடியும். இந்த மாதம் தொடங்கி முதல் 15 நாள் போயிடுச்சுங்க. அதுதான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த மாதம் தொடங்கி முதல் 15 நாள் போயிடுச்சு. ஆனால் மீதமுள்ள 15 நாள்
ஒரு கனமழையினுடைய தீவிரமாக தான் இருக்க போகுது. ஒரு மழைக்காலம் போல இருக்கும். நமக்கு எப்படி அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் எப்படி நமக்கு மழைக்காலம் போல இருக்குமோ, அதே மாதிரி இந்த ஜூலை கடைசி 15 நாட்கள் மாலை இரவு நேரங்கள் மட்டும், நம்ம வந்து காலை பகல் நம்ம எடுக்கல, மாலை இரவு நேரங்கள் மட்டும் ஒரு மழைக்காலம் போல தமிழ்நாடு முழுவதும் நிச்சயமாக காணப்படும். அதிலும் குறிப்பாக வட தமிழ்நாடு முழுவதும் ஒரு மழைக்காலம் போலவே இப்போ அடுத்து வரும் நாட்களில் இருக்க போகுது. ரெடியா இருங்க, நல்ல ஒரு தீவிர மழை பொழிவையும் எதிர்கொள்றதுக்கு. அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் மிதமான மழைக்கான வாய்ப்பு. அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் வரும் நாட்களில் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை பொழிவு தென் மாவட்டத்தில் மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே பதிவாகும். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக பகுதியாக மிதமான மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழைன்னு சொல்லி டெல்டா மாவட்டத்திலும் உறுதியாக பதிவாகும். ஏன்னா நமக்கு சென்னை முதல் கடலூர் வரைக்கும் பதிவாகும் போது அந்த டெல்டா பகுதிகளுக்கும் பரவலாக விட்டு விட்டு அவ்வப்போது கனமழைக்கான வாய்ப்பும் அதிகம் உண்டு. ஆனால் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் குறையுமான்னு கேட்டால் ஒரு 4-5 நாட்களுக்கு பகல் நேரங்களில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கதாங்க செய்யும். அடுத்து வரக்கூடிய இந்த ஜூலை 16, 17 வரைக்கும் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் கடைசி அந்த 10 நாட்கள் எல்லாம் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் குறைந்து நல்ல ஒரு மழை பொழிவாக மாறிவிடும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சொல்லிதான் ஆகணும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை இந்த ஜூலை மாதத்தில் இந்த மீதமுள்ள இந்த 15 நாட்களும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். நீலகிரியினுடைய மேற்கு பகுதி, கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும், மற்ற இடங்களில் கனமழையும், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் பரவலாக மிதமானது முதல் கனமழையுமாக ஆங்காங்கே பதிவாக ஆரம்பிக்கும். இந்த குற்றாலம் போன்ற அருவிகளில் எப்போ மறுபடியும் வெள்ளப்பெருக்கெல்லாம் வரும் அப்படின்னா ஜூலை 16, 17, 18, 19 இந்த நாட்களில் மறுபடியும் அந்த குற்றாலம் போன்ற அருவிகளில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கேரள பகுதிகளிலும் ஜூலை 15க்கு அப்புறம் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு பதிவாக போகுது. அங்கேயும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டிலாவது பரவாயில்ல, கனமுதல் மிக கனமழை. கர்நாடகாவில், மகாராஷ்டிராவிலாம் அதி கனமழை எச்சரிக்கை அப்படிங்கிறதே நம்ம கொடுத்துருக்குறோம். ஆகவே தொடர்ந்து ரெட் அலர்ட் பொறுத்தவரை கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் கொடுத்துருவாங்க. ஏன்னா அடுத்து வரும் நாட்களில் பருவமழை அந்தளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்குது. 1,00,000 கன அடி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான சாதகமான சூழ்நிலையும் இந்த தென்மேற்கு பருவமழையும் ரொம்ப தீவிரமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ உறுதியாக நம்ம சொல்கிறோம். கர்நாடகாவிலிருந்து திறக்கப்படக்கூடிய அந்த நீரின் அளவு பொறுத்த வரைக்கும் 2-3 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு. அதே மாதிரி கேரள மாநிலங்களிலும் தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் நண்பர்களே. ஆகவே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை புரட்டி போடும்.